ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கரண்ட் கிரிப்டோ மார்க்கெட் கண்டிஷன் பற்றியும் ஒரு ட்ரேடர் லைவாக வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவரோட ப்ராஃபிட் லாஸ் என்ன மாதிரிலாம் பண்ணியிருக்காரு அதை பற்றி வந்து பார்ப்போம். சரி, ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் கண்டிஷன் பற்றி பார்ப்போம். ஸோ மார்க்கெட் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் பேரிஷாக தான் இருந்துகிட்ருக்கு. காலையிலேருந்தே மார்க்கெட் ஆல்ட் காயின்ஸ்லாம் நல்லாவே வந்து விழுந்துட்டு தான் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, பிட்காயின் டாமினன்ஸ் இந்த ஏரியாவில் விழுந்தாலும் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பிறகு பெருசாக வந்து அக்ரெசிவான ஃபால் வந்து வரவே இல்லை. ஸோ தட் மீன்ஸ் இன்னும் வந்து மார்க்கெட்டில் வந்து கிளியரான ஆல்ட்டு சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா மார்க்கெட் வந்து டாமினன்ஸ் எந்த அளவுக்கு கீழே விழுதோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து ஆல்ட்டு சீசன் வந்து ப்ரிடிக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம எத்தீரியமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த எத்தீரியமே நம்ம மார்னிங்லேருந்தே விழ தொடங்கினதும் மற்ற ஆல்ட்டு காயின்ஸ்லாம் விழ தொடங்கிட்டு டாமினன்ஸ் வந்து அப்பாவது தொடங்கிட்டு, சரி ஓகே இனி என்ன தான் நடக்கும் அப்படின்னா, யூஸ்வலாக இந்த செட்டாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஃபால் ஆகிட்டு திரும்ப ஒரு கரெக்ஷன் எடுக்கும். அரௌண்ட் அந்த ஃபிப் லெவல் அந்த ரேஞ்சில் கரெக்ஷன் எடுத்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபால் ஆகும். ஸோ இந்த மாதிரி டாமினன்ஸில் நடந்து அப்படின்னா கிளியரான மூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். ஸோ அதோட கன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, ப்ரீவியஸ் சப்போர்ட் ஏரியா. ஸோ இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் ஏரியா அந்த சார்ட்டை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் சப்போர்ட் ஏரியா பிரேக் அவுட் பண்ணி கீழே போகுது அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ட் காயின்ஸில் ஒன்ஸ் அகெயின் வந்து மூவ்மெண்ட் வரும். ஆனால் இதில் இன்னொரு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன் அப்படின்னா, ஃபுல்லாக ஒரு நெகட்டிவாக நான் சொல்லணும், பொதுவாக நெகட்டிவாக சொல்ல விரும்ப மாட்டேன், இருந்தாலும் நெகட்டிவாக நம்ம மார்க்கெட்டில் சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் 2 வீக்காக புல்லிஷாக முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னொரு ட்ராப் கூட நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது மார்க்கெட்டில். ஸோ என்ன நடக்கலான்னா, ஏன்னா பிட்காயின் டவுன் ஆகிட்டுருக்கு. ஸோ சடனாக வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் எடுக்கலாம். ஏன்னா இந்த ஏரியா வந்து ஒரு லிக்விடேட் ஏரியா பிட்காயினில் அரௌண்ட் 102, அதான் சாரி ஆமாம் $1,02,000 சரியா, $1,02,000 வந்து நல்ல ஒரு லிக்விடிட்டி ஏரியா. ஸோ பிட்காயினில் கூட சடனாக ஒரு ஹண்ட் வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த மாதிரி சடன் ஹண்ட்லாம் நடந்துன்னா இதுலேயும் வந்து நமக்கு வந்து நடக்கலாம். டாமினன்ஸ்லேயும் இது பாட்டம், சரி பாட்டம் டாப், ஸோ இந்த லெவலுக்குள்ளே தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ என்ன நடக்கலாம், சடனாக ஒரு ஸ்பைக் போய்கிட்டு டவுன் ஆகலாம். இந்த மாதிரி கூட நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது சரியா. ஸோ இது வந்து நெகட்டிவ் இது தான். ஆனால் மார்க்கெட்டில் பார்க்கும்போது அந்த மாதிரியும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு தான் தோணுது சரியா. பிட்காயினில் வந்து ஒரு ஸ்டாப் ஹண்டோ ஆர் வந்து ஓவரால் மார்க்கெட்லேயுமே ஒரு சடன் கிராஷ் வந்து சடன் ரிவர்சல் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எனிதிங் ஒன்றும் பயப்படணும் தேவையில்லை. நம்ம நினச்ச மாதிரி இங்கேருந்தே பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஒன்றுமே பண்ணாண்டாம், கண்டுக்காமல் விட்டுட்டாலே போதும், போர்ட்ஃபோலியோ வந்து ஈஸியாக ரெக்கவர் ஆகி வந்துடும். சப்போஸ் அதுக்கு அகெயின்ஸ்டாக நெகட்டிவாக மார்க்கெட் மூவ் ஆகுது, ஃபுல்லாக மார்க்கெட் கிராஷ் ஆகுது அப்படின்னா சடன் கிராஷ் வந்து மார்க்கெட்டில் ஒரு ஸ்பைக் கிராஷ்னு சொல்லுவோம். அதாவது சடனாக போய் லிக்விடிட்டி எல்லாம் கிராப் பண்ணிவிட்டு அப்படியே ரிவர்சல் ஆகும். ஸோ அந்த மாதிரி இது வந்து நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி நடந்துன்னா சப்போஸ் அந்த டைம் நீங்கள் ஆக்டிவாக இருந்தீங்க, டாலர் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஐ மீன் அந்த டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லா ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம் தைரியமாக. ஏன்னா அந்த மாதிரி கிராஷஸ்லாம் உடனே வந்து ரெக்கவர் ஆகும் சரியா. ஸோ அந்த பாசிபிலிட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, ஒரு ட்ரேடர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஜேம்ஸ் வைன். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஓப்பனாக தான் வந்து பண்ணிகிட்ருக்காரு ட்ரேடிங். ஹைப்பர் லிக்யூட் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சில் வந்து டெக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஓப்பனாக பண்ணிகிட்ருக்காரு. லாஸ்ட் ஃபியூ டேஸாக பயங்கர ட்ரெண்டிங். ஏன்னா இவர் வந்து ரீசெண்ட் டைமில் வந்து ஹியூஜ் அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அந்த அமௌண்ட்லாம் வந்து கோடியில் ஏர்ன் பண்ணியிருக்காரு சரியா. அது கவுண்ட் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய இதாக இருக்குது. அவர் கம்ப்ளீட் பண்ண ட்ரேட் நான் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடியே பார்க்கலாம், இங்கேருந்தே பாருங்கள். ஸோ ப்ராஃபிட் லாஸ்ன்னு புக் பண்ணியிருக்காரு. ஆனால் ஹியூஜ் ப்ராஃபிட் வந்து இந்த மே மாதத்தில் புக் பண்ண தொடங்கினார் சரியா. அதுக்கு முன்னாடியே நிறைய புக் பண்ணியிருக்காரு, லாஸ்ட்லாம் எடுத்திருக்காரு. ஸோ மே மாதத்தில் புக் பண்ண தொடங்கினார். ரீசெண்டாக அந்த மே 24 வந்து ஒரு பெரிய ப்ராஃபிட், கிட்டத்தட்ட $40 மில்லியன். ஸோ $40 மில்லியன் நம்ம ரூபாய்க்கு கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய் கிட்ட வரும். ஸோ அந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து ப்ராஃபிட் வந்து எடுத்திருக்காரு. அடுத்து என்ன நடந்துன்னா, ட்விட்டரில் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக தொடங்கிட்டார். ஸோ ட்ரெண்ட் ஆகிறது மட்டும் இல்லை, அவரோட லைவ் பொசிஷனை எல்லாரும் ஷேர் பண்ண தொடங்கிட்டாங்க. ஷேர் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, அவர் எந்த ஏரியாவில் என்ட்ராகிருக்காரு, எங்கே அவரோட லிக்விடேட் ப்ரைஸ்ன்னு வந்து எல்லாருக்கும் ஓப்பனாக தெரியும். ஸோ அப்படி தெரிஞ்சனாலவோ என்னமோ தெரியலை, இல்லைனா எல்லாரோட கண்ணு பட்டுச்சா என்னவோன்னு தெரியலை, ஹியூஜ் லாஸ். லாஸ்ட்டு ஒரு 3 டேஸாக என்ன பண்ணியிருக்காருன்னா, ஃபுல்லாக அவர் எடுத்த ப்ராஃபிட் எல்லாத்தையுமே மார்க்கெட்டில் கொண்டு விட்டுட்டார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட $50 மில்லியன் மேலே வந்து ஒரே நாளில் வந்து இந்த லாஸ்ட்டு 3 டேஸில் வந்து லாஸ் பண்ணியிருக்காரு.
மொத்தமாக அவரோட போர்ட்ஃபோலியோ நம்ம பார்த்தோன்னா ஓவரால் வந்து ஹையஸ்ட் போர்ட்ஃபோலியோ வந்து இந்த லெவலுக்கு போயிரு $82 மில்லியன் வரைக்கும் போய்கிட்டு அதுக்கு பிறகு கண்டினியூஸாக லாஸ் ஆகி ஏர்ன் பண்ண அமௌண்ட் எல்லாத்தையும் விட்டுருக்காரு. ஸ்டார்ட் பண்ணது பார்த்திங்கன்னா என்னமோ கம்மியான அமௌண்ட்டு தான், 498K. ஸோ கிட்டத்தட்ட $1 கோடி அந்த ரேஞ்சில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் 800 கோடி வரைக்கும் ப்ராஃபிட் எடுத்து திரும்ப ஏர்ன் பண்ணது எல்லாத்தையும் விட்டுருக்காரு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பண்ணுறது என்னென்னா ஃபுல் கேம்பிள் தான். இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இன்ஸ்டியூஷன் எல்லாம் வேணும்னே அவரை வந்து ஹன் பண்ணுறாங்க, ஏன்னா ஓப்பனாக தானே பண்ணிகிட்ருக்காரு ட்ரேடிங். ஸோ அதெல்லாம் வேணும்னே ஹன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அதுவும் இல்லாமல் எல்லாரையும் பெட் கட்டி மார்க்கெட் பிட்காயின் அப்பாக போகுதுன்னு வந்து ஓப்பன் போஸ்ட்லாம் வந்து போடுவார். நான் போட்டிருக்காரு பாருங்கள், 40x லிவரேஜில் இவ்வளோ $1 கோடி அமௌண்ட் வச்சுருக்கவங்க இவ்வளோ ஹியூஜ் லிவரேஜ் வச்சு பண்ணுறாங்க. அதே மாதிரி அவர் எடுத்த ஆர்டர்லாம் வந்து லிக்விடிட்டி ஹண்ட் ஆகிருக்கு அப்படின்னா வந்து போட்டிருந்தார். நான் செக் பண்ணி பார்த்த வரையில் அது வந்து ஆக்சுவலி நல்ல ஒரு டிமாண்ட் சோன் ஏரியாலலாம் அவரோட லிக்விடிட்டி ப்ரைஸ் வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால தான் ஹண்ட் ஆகிருக்கு. ஆனால் அவர் என்ன சொல்லிகிட்டு இருந்தார் அப்படின்னா இன்ஸ்டியூஷன் மற்றவங்களாம் வேணும்னே அவரை ஹண்ட் பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருந்தார். சரியா? ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூஜாக ஏர்ன் பண்ணுறது, லிவரேஜ் எடுக்கிறது, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனால் அது எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. நல்ல லக்கு இருந்துன்னா ஒர்க் அவுட் ஆகும். அப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப க்ரீடி ஆகாமல் அந்த அமௌண்ட்டை திரும்ப ஹியூஜ் லிவரேஜ் எடுக்காமல் மேனேஜ் பண்ணணும். ஏன்னா இவர் 40x லிவரேஜ் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஹியூஜ் லிவரேஜ் எடுக்கிறதுனால தான் லிக்விடேஷன் ப்ரைஸ் வந்து பக்கத்தில் இருக்குது. சப்போஸ் இவர் வந்து 10x 20x லிவரேஜில் இவர் பண்ணியிருந்தாருன்னா அவரோட போர்ட்ஃபோலியோ இன்னும் வந்து ஸ்டேபிளாக தான் இருந்திருக்கும். ஈஸியாக வந்து அவரேஜ் பண்ணி அந்த லிக்விடேஷன் ப்ரைஸை தள்ளி வச்சுக்கிட்டு இன்னும் நல்லா வந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகும்போது டபுள் ப்ராஃபிட் வந்து எடுத்துருக்க முடியும். ஸோ இந்த மிஸ்டேக்லாம் அவர் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம அவரை பற்றி சொல்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா அவங்களாம் பண்ணுறது முழு கேம்பிள், ஹியூஜ் அமௌண்ட் வச்சு பண்ணுறாங்க. ஏன்னா அதனால தான் அவங்கள வந்து வேல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவர் ப்ரொஃபைல்லே வந்து வேல் ஃபோட்டோ தான் வந்து வச்சுருக்காரு. சரியா? ஸோ இப்போவும் அதோட நிறுத்தலை. இன்னைக்கு காலையில் தான் மொத்தமாக அடிச்சுட்டு போச்சு. ஸோ இதோடையே விட்டுருவாரா, இனி கொஞ்ச நாளைக்கு ட்ரேட் பண்ண மாட்டாரோ அப்படின்னு நினச்சேன். ஏன்னா காலையில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். என்னென்னா பிட்காயின் வந்து நம்ம வாங்கி ஸ்பாட்டில் வாங்கி வச்சுருந்தாலே ஓரளவு நல்லா இருந்திருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார். லிவரேஜில் எதுக்கு நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு. பெட்டர் டு பை ஹோல்டு பிட்காயின் ஆன் ஸ்பாட். பார்த்தீங்களா? நான் நினச்சி பாருங்கள், நான் பெட்டர் பிட்காயினை வாங்கி வாலெட்லேயோ இல்லைனா ஸ்பாட்லேயோ வச்சுருந்தா என்ன ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்துருக்காரு. ஸோ அதுக்கு தான் எல்லோரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. டுக் யூ 100 மில்லியன் டு ரியலைஸ் தட். $100 மில்லியன் லாஸ் பண்ண பிறகு தான் இது தெரிஞ்சுதா, அதுக்கு நீ ஃபஸ்ட்டே வாங்கி வச்சுருக்கலாமே அப்படின்னு வந்து ட்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இருந்தாலும் அவர் வந்து ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னா திரும்பவும் ஓப்பன் பொசிஷன் பாருங்கள். அகெயின் வந்து பீப்புளை லாங் எடுத்திருக்காரு, பிட்காயினில் லாங் எடுத்திருக்காரு, லைவ் ட்ரேடு. ஸோ ஓப்பனில் தான் இருக்குது. நான் ரீஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்து ஒரு சின்ன லாஸில் இருக்குது. அவருக்கு சின்ன லாஸில் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் ப்ராஃபிட் எடுத்து ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணுற மாதிரி வந்து பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் எனக்கு பிட்காயின் லாங்கில் வந்து பெரிய அளவில் உடன்பாடு இல்லை. ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் பேரிஷாக இருக்கிறதுனால எனக்கு என்னமோ ஒன் மோர் ட்ராப் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து தோணிகிட்ருக்கு. ஸோ எனிவே வேல்ஸ் வந்து பிலீவ் பண்ணுறாங்க மார்க்கெட் வந்து அப் ஆகணும். ஸோ திரும்பவும் வந்து $46 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த $100 மில்லியன் நம்ம சர்வசாதாரணமாக சொல்லிகிட்டு இருக்கோம். அதோட அமௌண்ட் என்ன அப்படின்னு நான் அப்போ தான் கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட $855 கோடி அவர் லாஸ் பண்ண அமௌண்ட். சரியா? ஃபியூ டேஸில் இவ்வளோ அமௌண்ட் வந்து லாஸ் பண்ணியிருக்காரு. ஸோ முழுக்க கேம்பிள். ஸோ கிரிப்டோ மார்க்கெட்டில் இது வந்து ஒரு சாதாரண விஷயம். இவங்க கூடலாம் யாராலேயும் மல்லு கட்டி அகெயின்ஸ்டாக வந்து ட்ரேட் பண்ணுறதுலாம் நார்மல் பீப்புள்ஸால் வாய்ப்பே கிடையாது. சரியா? என்றைக்குமே வந்து என்ன சொல்ல, ஒரு பாசிட்டிவான எவ்வளோ தான் நெகட்டிவாக மார்க்கெட் வந்து கண்டிஷன் இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து பாசிட்டிவாக மாற்றிடலாம் அப்படின்லாம் வந்து ட்ரேட் வந்து நார்மல் ரீட்டைல் ட்ரேடர்ஸால் ஒரு நாளும் பண்ண முடியாது. ஆனால் வேல்ஸ் வந்து பண்ணுவாங்க. சில நேரம் அது ஒர்க் அவுட்டாக ஆகும். அவங்களோட ஹியூஜ் லிக்விடிட்டினால் மார்க்கெட் வந்து நிறைய வேல்ஸ் வந்து ஒன் சைடாக ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அப்படியே மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும். ஏன்னா இங்கே வந்து லிமிட்டட் சப்ளை, ஒரு ஹியூஜ் பீப்புள்ஸ் வந்து ஒன் சைடாக மார்க்கெட் கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்கள் ஆல்ட் சீசன் ஸ்டார்ட் பண்ண பிறகு அது என்ன நான் சொல்கிறேன்னு புரியும்.
திடீர்னு ஒரு சில காயின்ஸ்லாம் வந்து 100% 200%லாம் வந்து பைனான்ஸில் வந்து மூவ் ஆகும். ஏன்னா வேல்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் இனி ஃபியூச்சரில் நடக்கும், நீங்கள் வந்து பார்க்கும்போது புரியும். ஸோ இப்போ உள்ள கண்டிஷன் படி மார்க்கெட் வந்து ஓவரால் வந்து பேரிஷாக தான் இருந்துகிட்ருக்கு. நான் சொன்ன மாதிரி டாமினன்ஸில் வந்து ஒரு பிரேக் அவுட் நடந்துன்னா நமக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஒரு பாட்டம் லெவலில் வந்து பிரேக் அவுட் பண்ணி போச்சுன்னா, ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வரணுமே. பாசிட்டிவ் நியூஸ் எதாவது இருக்கா அப்படின்னா ஒரே ஒரு நியூஸ் இருக்குது. என்னென்னா நேற்று மெயில் வந்திருக்கும், எஃப்டிஎக்ஸில் பழைய அக்கௌண்ட் வச்சுருக்கோம் உங்களுக்கு. வித்தின் இன்னையிலேருந்து ஒரு 3 நாளைக்குள்ளாடி ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து ஃபண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஐ மீன் அந்த எஃப்டிஎஸ் எக்ஸ்சேஞ்ச் கொலாப்ஸில் வந்து நிறைய பேருக்கு ஃபண்டு லாஸ் ஆச்சு. அந்த ஃபண்ட் ரிலீஸ் வந்து நடக்குது. ஸோ அந்த ஃபண்ட் வந்து கண்டிப்பாக மார்க்கெட்டுக்குள்ளே வரும். ஏன்னா ஹியூஜ் அமௌண்ட் வந்து அதில் லாக் ஆயிருக்கு. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட்டுக்குள்ளே வரும். நிறைய பேர் வந்து ஆல்ட் காயின்ஸ், பிட்காயின் இந்த மாதிரி காயின்ஸ்லாம் வாங்குறது வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஐ திங்க் நியூ மந்த் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப வந்து ரெக்கவர் ஆகி போகும். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் டைம் கிராஷஸ் வந்து பாசிபிள் இருக்குது. சரியா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.